சிவமங்கலம். இந்த ஞானம் உணர்வு பூர்வத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறது. சகம் சகாதிகள் உன்னை உணர்ச்சி பிளம்பாய் ஆக்கி கொண்டிருக்கிறது. நீ உணர்வு பூர்வமாக ஆக வேண்டியவனாய் இருக்கிறாய். இந்த களம் உன்னை உணர்ச்சி பூர்வமாக மாற்றி விடுகிறது. அப்ப அவன் நோக்கரிய நோக்கா நுணுக்கரிய நுண் உணர்வா மூலம் இருக்கிறது. இது நுணுக்கரிய நுண் உணர்வா இருக்கு. அப்ப உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதா அது இருக்கு. ஆனா அதுக்கு வாசல் மெய் உணர்வு பூர்வமானதா இருக்கிறது. மறந்துடக்கூடாது. மெய் உணர்வு அது சத்தியம். சிந்தைக்கரிய சிவமை போற்றி. இந்த விதியின் கண் சிந்தைக்கரியவன் தான் அவன். ஆனா இந்த சிந்தை சிவத்திற்கு தான். அந்த விதியில அவன் நுண் உணர்வு தான். ஆனா நம்ம இந்த உணர்ச்சி ஆட்டத்திற்குள்ளார நம்ம கிளர்ந்து எழுந்து எதன் பெயராலோ நம்ம உணர்ச்சி பட்டுக்கிட்டு இருக்கோம், உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே கன நேரத்துல அப்படியே உணர்ச்சி பிளம்பா ஆயிரும். அங்க ஒண்ணுமே இருக்காது. ஒரு செய்தி போதும், ஒரு பொய்யான தகவல் போதும், ஒரு பொய்யான காட்சி போதும், ஒரு பொய்யான கருத்து போதும், நீ உணர்ச்சி பிளம்பா ஆயிடுவ. என்னமோ ஒண்ணு நீ ஒரு பெரிய நிலைப்பாடா கருதிக்குவ. அதெல்லாம் இல்லை. இப்ப இந்த உணர்ச்சியை கடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உணர்வு பூர்வம் வருகிறது. உணர்வு பூர்வமா செய்யறது. இப்ப மெய் உணர்வு பூர்வமாக நம்ம நிற்கிறதுங்கிறது உணர்ச்சியை கடந்த நிலை, உணர்வில் நின்ற நிலை, மெய் உணர்வில் நின்ற நிலை. அப்ப சிந்தைக்கரிய சிவமாக இருந்தாலும் இந்த சிந்தை சிவத்திற்கு தான். அவன் நுணுக்கரிய நுண் உணர்வா இருந்தாலும் அந்த உணர்வுங்கிறது அந்த மெய் உணர்வின் பெயரால நம்ம நிலை நிறுத்துறோம். அவ்வளவுதான். இவன் இது ரெண்டும் கிடந்தவன் தான். சிந்தைக்கும் அறியவன் தான், உணர்விற்கும் அறியவன் தான். அதற்காக நம்ம முயலாமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மனம் கசடுகளால் ஆனது. நம்மளுடைய மனம் விளை நிலங்களால் ஆனது. நம்மளுடைய செவிகள் பல விதைகளை நமக்குள்ளார ஊன்றி வைத்திருக்கு. நம்மளுடைய கருத்தை அதை பல்வேறு விதமா பல மடங்கு உருபெற வைத்திருக்கு. இந்த மனத்திடலில் எண்ணிருந்த அசூயை வித்தைகள், தீய விதைகள் இதெல்லாம் இருக்கு. இந்த களத்துல இருக்கு. ஆமா. ஏன்னா இங்க சத்தியம் சாத்தியம், அசத்தியம் அசாத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா இங்க அசத்தியம் என்னைக்கு லாபம் தரும், சத்தியம் என்னைக்குமே நஷ்டத்தை தான் தரும். ஆனா அத ஆன்ம ஈடேற்றத்தை தரும், நமக்குள்ள ஒரு சுய விடுதலையை தரும். ஆனா அந்த களத்துல பல தோல்விகளை அது சந்திக்கும். ஆனாலும் சத்தியத்துல நிற்கிறதுங்கிறது தவம். இப்ப நம்ம பல மெய் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த உணர்வை கொண்டு தேடுகின்ற ஒருவன் உரை உணர்வு இறந்த உருவ போற்று. இங்க திருவாசகம் மூடி வச்சிருச்சு. உரை உணர்வு இறந்த உருவ போற்று. உறைந்து கிடக்கும் உணர்வுகள் இறந்து போனவன் நீ தேடும் இறைவன். மெத்த செத்த சித்த சிவம் துரியம் இறந்த சுடரவன். சந்தன சாந்தின் சுந்தரம் அவன். சிந்தைக்கரிய சிவம் அவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க எல்லையில்லாத ஆயிரம் 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 எண்ண எதிரிகள். இந்த எண்ண எதிரிகளை அவங்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாம பேத வயப்பட்டு எதையோ கண்டுகிட்டு இருக்காங்க, எதையோ பின்னாடி சென்றுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறத அந்த ஒன்றை காட்டி அழைத்து வர்றது மெய் உணர்வின் பெயரால அழைத்து வர்றது. ஏன்னா எல்லாம் மிக சாதாரணமா போயிடுச்சு. ஒரு ஆதரவற்றவருக்கு நம்ம அன்னம் வழங்குறத
ஒரு இறை வழிபாடா பாருன்னு குருநாதர் சொல்றார். ஒரு அன்னம் வழங்குறது, நம்ம கொடுத்து அவங்க உண்ண போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சிறந்ததில் சிறந்தது சிவத்திற்கானது போல சிறந்ததில் சிறந்தது சக ஜீவனுக்கு, அங்கு சிவ வடிவில் இரு சீவனுக்கு வழங்க வேண்டியது. அவன் மேலான இடத்தில், நீ கீழான இடத்தில். நீ இறைக்கு செய்யும் சேவையாய் நினைத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில். ஏனெனில் நீ இறைக்கே தான் செய்கிறாய். அங்கு ஆதார பொருள் சிவம் என சீவமே சிவமாய் வீற்றிருக்கிறது. அப்ப இந்த ஒரு அன்னம் வழங்குறதுல கூட உணர்வு இருக்கு. நம்ம தேடி ஓடி போய் அவங்களுடைய பசி அறிந்து நிலை அறிந்து செய்யறத கூட இந்த இறை உணர்வின் பெயரால செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு எல்லாமே இந்த உறவுகள் பேசுறது வர்றது அப்படின்றது எல்லாமே உணர்ச்சியை மையப்படுத்தி தான் பேசுறாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி நான் உணர்வு பூர்வமாக தான் அணுகணும். கருத்தியல் ரீதியாக தான் தர்க்கத்திற்குள்ளார போகணும். உணர்ச்சி வசப்படுறதுக்கு என்ன இருக்குங்க? அது உணர்ச்சி தான், அது கொச்சைன்னு வச்சுட்டானே. உணர்ச்சி வசப்பட்டவன் உதவான் உணர்வு நிலையத்திற்கு. அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் இங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையோ பேசிடுறான். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், உணர்வு பூர்வமா நில்லுங்க. எந்த நிலைப்பாட்டிலும் 100% உணர்வு பூர்வமாக இருக்க முடியும். இது சத்தியம். அந்த மெய் உணர்வு நிலையிலிருந்து விழி திறந்ததிலிருந்து உறங்குகின்ற வரைக்கும், இன்னும் சொல்ல போனா உறக்கத்தில் கூட நீ ஒரு மெய் உணர்வு நிலையில் இருக்க முடியும். ஏனெனில் மெய் உணர்வு மயமாய் நீ அவ்விதத்திலே உறங்கி போனால் அந்த மெய் உணர்வினுடைய அழுத்தம் அரை பகுதி உன் உறக்கத்திலும் இரக்கத்தோடு தொடரும். குமரா, மறவாதே சொல்றாங்க. ஆம் செல்வங்களே, அதனால உணர்வு பூர்வமா இருங்க. யாரையுமே சாதாரணமா பார்க்காதீங்க, யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. அவங்களுக்குள்ள அங்க சிவம் இருக்கு. யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது அவன் உணரணும்னு நினைச்சிடாதீங்க. அது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, உணர்வு சம்பந்தப்பட்டது இல்லை. இது பனிமலையாய் இருக்கிறது. இது இங்கு குளிர்ச்சியை தான் விரவச் செய்யும். அப்ப அங்க எதிரில் அங்க நெருப்பே வந்துட்டாலும் இது உருகி குளிர்ச்சியை தான் தருமே தவிர எந்த இடத்துலயும் அது நெருப்பின தகிக்காது பாருங்கள். அவ்வளவுதான். அப்ப அந்த அங்க எதிரில் வந்துட்டாலும் இது உருகியாவது அந்த குளிர்ச்சி நிலையை தான் தருமே தவிர அப்படி இருக்கு உணர்வு. ஆனா உணர்ச்சிங்கிறது உடனே எதிர் சொல். உடனே யார் நீ, நான் யார் தெரியுமா? நிஜம் இது மறுமலைக்கு காத்திருக்க சருகு. இது மலை காட்டில் உரை மலை கூடன். இவனால இந்த இயற்கைக்கு எந்த விதமான நன்மையுமே கிடையாது. இந்த உணவு சங்கிலில இவன் இல்லை, இடையில வந்தவன். காலங்காலமா தனலாரின மண் நெருப்பு குழம்பு தகவமைக்கப்பட்டிருக்கு. வான் சகலம் சர்வமும் தகவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க முன்னும் இருந்து அந்த ஜீவன்கள் தான். அப்ப ஆனா இவர் இந்த உணவு சங்கிலியை பயன்படுத்துறவரா வந்திருக்காரு. மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவர் மனிதன் என்ன ஆனார். இங்கு இதம் தரும் இதயத்தோடு தோன்றினவர். இங்கு இதம் செய்வதற்காக தோன்றின இவர். இதம் செய்யறதுக்கு தான் வந்தார் இவர். ஆனா இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய பரம்பரை நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்காக இந்த சகத்துல இருக்க சக உறவுகளை போட்டியா, பொறாமையா, உக்கிரத்தோட விரோதத்தோட இன்னும் வியாபார பொருளா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது என் செல்வங்களே. இங்க வேலைக்காரர்களே கிடையாது, சேவையாளர்கள் தான் இருக்காங்க, தொண்டர்கள் தான் இருக்காங்க. வேலைக்காரன்னு நம்மளால சொல்ல முடியுது. வேலைக்காரன் அவன் உடலினுடைய விலை என்னன்னு தெரியுமா? பிச்சை எடுத்துட்டு அங்க உள்புறம் அப்படின்னு கச்சிதமா இருந்துட்டானா அவனோட உடல் விலை என்னன்னு போய் கேட்டுப்பாரு. அவ்வளவு பெரிய விலை மதிக்கத்தக்க இந்த தேகத்தை தாங்கி வந்திருப்பவன்.
இவ்வளவு பெரிய விஞ்ஞானம்னா ஊசி முனை அளவு குருதி செய்யவில்லை, தொடவே இல்லை. ஆம் செல்வங்களே, உணர்வுபூர்வமா பாருங்க. உயிர்களை உயிர் வடிவா, மனிதர்களை உறவுகளா, சகோதரங்களா காணுங்கள். இதெல்லாம் நம்ம பழக்கிக்கணும், 100% பழக்கிக்கணும். நம்ம பாட்டுக்கு சராசரி மனிதனை போல உணர்ச்சி வசப்பட்டு தான் ஆடாட்டின் தான் சதா ஆடுதுமா, இதெல்லாம் பழகினம் என் செல்வங்களே, இதெல்லாம் பழகினம். அந்த பந்தத்தில் நீ ஆழ்ந்து கிடக்கிறாய். அது போனா நீ உயிர் போன அளவு வலிப்பாய். என்னமோ அதுதான் ஆதாரம். அந்த உறவு இங்கு வந்தது. நேற்று இருந்ததும் இல்லை, நாளை இருக்க போவதும் இல்லை. நீயும் நேற்று இருந்தவனும் இல்லை, நாளை இருக்க போகிறவனும் இல்லை. இன்று இருக்கிறார். இது காலம் செய்த ஜாலம். அந்த விவசாயினுடைய அற்புத விளைச்சல் நீ. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றதுன்னா, உணர்ச்சி வசப்படாதீங்க. அது வசப்பட்டுட்டீங்க அப்படின்னா மெய் உணர்வு உங்களிடத்துல இருந்து விலகிடும். உணர்ச்சியை தாண்டினாதான் உணர்வு. உணர்வின் பெயரால நிலை நின்று இருந்தாதான் மெய் உணர்வு. அதுக்கப்புறமேட்டுக்கு உணர்வும் கலந்து நீ அந்த மெய் நிலை எய்துவாய். இறை மெய் நிலை எய்துவாய். வாய் மெய் நிலை எய்துவாய். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒரு நிமிடத்துல கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. உங்களுக்குள்ளார இருக்க உச்சபட்ச கடுமை, சூட்டினை, அமிலத்தன்மைன்னு இந்த உலகம் செஞ்சுட்டு போயிடும். அவ்வளவு விகாரமான மனம் படைத்த மனிதன். முடிவே இல்லை. மதகளிரையும் அடக்கிடலாம், அந்த மனதை தொடக்கூட முடியாது. அதனால்தான் மனதின் பக்கங்களுக்கு மனதிற்கு இங்கு கல்வி வைக்கப்படுவதே இல்லை. மறந்து விடாதீர்கள். இந்த மனதை உணர்வு மெய் உணர்வின் பெயரால தான் அழைத்து செல்ல முடியும். இங்க கல்வி இருக்கு, யாராவது அங்கு கொண்டு போயிருக்காங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியும் தேவையில்லடான்ட்டான், வாயுவும் தேவையில்லடான்ட்டான், சகலமும் தேவையில்லடா. மனம் செம்மையானா மந்திரம் செம்மையடா. நிறைமொழி மாந்தரின் எண்ணம் தாண்டா மந்திரம் அப்படின்னு நிறைய அடைந்து விடுகின்றனர். ஆனா இங்க கல்வியே இல்லை. இதை போய் பாரு, அதை போய் பாரு. இயற்கைக்கு மாறாலாம் இங்க கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஆம் செல்வங்களே, மெய் உணர்வு பூர்வமாக வாழ பழகுங்கள். அவ்விதத்திலே இந்த உலகை அணுக பழகுங்கள். யாருக்கு அந்த அந்த ஸ்தானத்தை வழங்கி விடுங்கள். ஏன்னா நம்ம களத்துல யாரும் அந்நியர்கள் வைக்கப்படல. இன்று நீ யாரை காண வேண்டுமோ அவரை கண்டாய். அவ்வளவுதான். இதெல்லாம் காண இருந்தவர்கள். ஆனா நீ மெய் உணர்வு மயத்திலிருந்து என்னைக்கு பின்னடைவு அடைந்து விடக்கூடாது. உணர்வு கடந்துட்டான் உணர்ச்சி, உணர்ச்சி வந்துட்டா உன்னை அது உன்னைய வேற வேலை செஞ்சுட்டு போயிடும். உன்னை நிரந்தர அடிமை ஆக்கிரும். இந்த அடிப்படை கல்விகள்ல கொண்டு போய் நின்றுட்டு இருக்கோம். சும்மா அங்க போய் நிற்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ மேலானவன். அடிப்படையில போய் நிற்கிறதுக்கு இல்லை, நீ மேலானவன். மலரின் மேல் மலர் வைக்கப்பட்டிருக்கிறது, மரத்தின் மேல் மலர் வைக்கப்பட்டிருக்கிறது, கீழே வித்து தான் வைக்கப்பட்டிருக்கிறது. மலரும் அங்கே, வித்தின் ஜாலமும் மரத்தின் உச்சியிலே. இந்த உலகம் அடிப்படையில கிடக்கு. அதெல்லாம் இல்லை, எங்கேயோ வந்துட்டீங்க. அப்படியே வாங்க. இங்க மனிதன்ற ஒன்றை பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளு. இங்க பேதப்படுத்துறதுக்கு ஆயிரம் ஆயிரம் வாதங்கள், ஆயிரம் ஆயிரம் குழுக்கள். உன்னுடைய மனச்சமநிலையை உடைச்சிடணும். அப்படியே நம்மளுடைய தன்னுடைய வாதத்தை அவங்க கடந்த காலத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. கடந்த கால குப்பைகள் என்னன்னா வாடதான் அடிக்கும். அதுதான் இதுவும் கடந்து போகும், நடந்து வா, கடந்து வா. ஆனா பிழைப்புவாதம் பண்றவங்க கடந்த காலம் அதுல நடந்த பிழைகளை இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுதான் களம். முடிஞ்சிருச்சு. குணமும் குற்றமும் இதனால வடிவமைக்கப்பட்டவன் மனிதன். குற்றமற்றவனையும் தேட முடியாது, குணமற்றவனையும் தேட முடியாது. இதுல இந்த குணம் கூடுதலா இருக்கவங்க, குற்றத்தை குறைத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது குற்றத்தை குறைத்து விட்டவர்கள் அப்படின்னு பேராலதான் ஒரு குணக்குன்று நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர அவன் குற்றமே இல்லாதவன் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா மனம் எனும் குற்றத்தை உடையவன், அங்க அனித்தியமான சுபாவத்தை உடையவன், கருத்து கோணல்களை உடையவன், மூலப்பிழைமை என்ன பிழையை உடையவன். எதையும் எண்ணி விடும் இந்த மனம். யாரையும் சந்தேகப்பட்டோம், எந்த நேரமும் குழப்பத்துல வைத்திருக்கும்.
வச்சிருக்கோம், சஞ்சலத்துல வச்சிருக்கோம், சபலத்துல வச்சிருக்கோம். அது ஒன்றுமே இல்லை, வெறும் வார்டுன்னு நீ அந்த மனதினுடைய ஆழ்நிலையை உணராத வரைக்கும் அது உன்னை இம்சை செய்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த மனம் கொண்ட மனிதர்கள் மனதிற்கு பாடமே வைக்கப்படல. ஆனா இங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், மன பிரதானிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிஜ பிரதானிகளை நம்மளால வாழ விடல இந்த மனம். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, உணர்ச்சி வசப்படாதீர்கள். யாரா இருந்தாலும் சரி, நம் சகோதரங்கள், அங்கு இறையின் ஜாலம் இருக்கிறது. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம தாங்கிக்குவோம், கொஞ்சம் உள் வாங்கிக்குவோம். அவன் ஏதோ கருத்து திரிதல்னால, அந்த மனக்கோணலால, அல்லது இந்த சுய கருத்தினால ஏதோ ஒரு பிழை ஏற்பட்டிருக்கும். நம் சகோதரன் தான், உனக்கு புரிய வையுங்கள். புரிய வைக்கலன்னா களம் மாற்று, காரியம் மாற்று, கருத்தை மாற்றி பயணித்திரு. வேறு என்ன சொல்வது என் செல்வங்களே? உணர்ச்சி வசப்படாதீர்கள். அங்கே சில பிழைகள் நடந்திருக்கும், கோணல்கள் நடந்திருக்கும், முட்டல்கள் மோதல்கள் நடந்திருக்கும். என் குருநாதன் தான் சொல்லுவான், குமரா இங்க ஏற்கனவே 1000 சர்ச்சைகள் இருக்கு, நம்ம போய் அதை ஊதி பெரிதாக்க வரல. நம்ம எப்படி ஒரு பனிமலை செல்லும் பொழுது ஒரு குளிர்ச்சியை தருகிறதோ, இந்த களத்திற்குள் நீ செல்லும் பொழுது இங்கு ஒரு இதம் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் இங்கு இதயமுடைய இரு தயவை உடைய இங்கிதம் தெரிந்த மனிதன் நீ. அப்போ ஒரு மனிதன் ஒரு களத்துக்குள்ள புகுந்தானா அங்க இதம்தான் நடக்கும். அதே நரனுருவில் அங்கு வேற ஏதாவது புகுந்துருச்சு அப்படின்னா அதனுடைய எல்லையை அறுவடை செய்து விடுவார்கள். இங்க மனிதனுடைய அடிப்படை பிழை என்ன பிழை, மூலப்பிழை என்ன பிழை, அது என் கட்டுப்பாட்டுல இல்லை. எங்கோ ஒரு சத்தம் இங்கு நடுங்கி விடுகிறது, தொடை நடுங்கி விடுகிறது, நெஞ்சில் நடுநெஞ்சில் சில்லிட்ட உணர்வு ஒன்று தோன்றி விடுகிறது, கலங்கினது போல ஆகிவிடுகிறது, எதிர்பாராத ஒரு இடியும் மின்னலும். இப்படி நான் பயவஸ்துவோட தான், பயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க அந்தரத்துல நின்றுட்டு இருக்கேன். என்னுடைய ஜீவன் தீர்ப்பு நாள சொல்லியாச்சு, என்னைக்கு என்கிட்ட சொல்லல. இவ்வளவுதான். இதனால மரண பயத்துல இருந்து விலக முடியல. ஏன்னா உனக்கு முதல் பயம் மரண பயம் வரும். அது தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிட்டை பிழைத்தும். துக்க சாகரத்துல அவர் அந்த உணர்வு தான் தன்னுடைய உடல்ல முதல்ல பதித்து வைத்திருக்காரு. அதனாலதான் எந்த பயமும் இவனை மரண பயத்துக்குள்ளார அழைச்சிட்டு போகும். அதனால எல்லாம் சொல்லிக்கலாம், நான் யார் தெரியுமா? மரண பயத்தை மறைத்து கொண்டு திறம்பட நடித்து கொண்டிருக்கும் நடிகன் நீ, அவ்வளவுதான். ஆனா நிஜமான வீரர்கள் இருக்காங்க. சத்தியம், இவன் இருக்கிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவயோகி, இருக்கும் இருப்பதையும் இழந்து இல்லாதவனாய், கருதும் கருத்ததும் கறந்து கல்லாதவனாய், இருக்கிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவயோகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எதுவும் அஞ்ச போவதில்லை. ஏனெனில் அவன் நடைபிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். தன் பிணத்தன்மை உணர்ந்துட்டான், தன் முடிவு உணர்ந்துட்டான். இங்க நிஜண்டா இது அப்படின்ட்டான். இது ஒரு முறியடிக்கும் கதாபாத்திரம். ஒரு சேத சாதனத்துல ஒரு எந்திரத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த எந்திரத்திற்கு முடிவு உண்டு. அந்த எந்திரமா அந்த முடிவை நாடிக்கும், அல்லது வேற ஏதோ விபத்து ஆபத்து அல்லது ஏதோ கோளாறுகளினால ஆயிரும். ஆனா இது சத்தியம். அப்படி எஞ்சி வந்த காலங்காலமா யுகம் யுகமா கடந்து வந்த தேகம் எதுவும் இங்கு இல்லை. ஏதோ சில வருடங்கள் அப்படின்னா அது பக்குவப்படுத்தப்பட்டு இருக்கும், அவ்வளவுதான். அப்படியே இருந்தபடியே இருந்ததுன்னு இங்க காட்டுவதற்கு ஒரு சரீரமே இல்லை. அப்ப இந்த சரீரங்கள் எல்லாம் ஒரு சாரீரம் புகுந்துகிட்டு இருக்கு, அது உயிர் வடிவா புகுந்துகிட்டு இருக்கு. சரீரம் கண்ட நீ சாரீரம் அறியாய். ஆம் செல்வங்களே, இந்த உணர்ச்சியிலிருந்து 100% உள்வாங்குங்கள். உங்களுடைய மன அழுத்தத்தை, உங்களுடைய கருத்து கோணல்களை, இந்த மன பிணக்குகளை சக ஜீவன்களிடத்தில் காட்டி விடாதீர்கள். அந்த உணர்ச்சி வசப்பட்டுட்டு அவன் மேலும் மேலும் பேருணர்ச்சி தான் படுவானே தவிர அந்த உணர்வு நிலை அடையவே மாட்டான். உணர்ச்சியை தொட்டுட்டா அது எல்லைக்கு கொண்டு போயிடும், முடிஞ்சிருச்சு, புதைச்சிட்டு போயிடும். ஆனா உணர்வை தொட்டுட்டா மெய் உணர்வுக்கு அழைத்து சென்று மெய்யில் சேர்த்துட்டு இந்த உணர்வையும் எடுத்துட்டு வந்துடும். அங்கு நம்மை மெய்யாக்கி பார்த்து விடும். ஆம் செல்வங்களே, அதனால பாவப்பட்ட உலகு இது இல்லாமையினாலும் அறியாமையினாலும் ஒரு நிஜமான போதனை இல்லாமையினாலும் சரியான செலுத்துதல்கள் இல்லாமையினாலும் சில அரவணைப்பு இன்மையினாலும் பல ஆதரவு இன்மையினாலும்
ஒரு இயற்கை வழங்கி இருக்க வேண்டிய அடிப்படை வளங்கள் வழங்காத நிலையில் இருப்பவர்களும் இப்படி எல்லாரும் சூழ்ந்து இருக்கிற உலகு இது. ஆனா அந்த அற்புதமான உயிர் எடுத்துட்டு வந்திருக்காங்க, விளை வைக்க முடியாத உடல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, உயிர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்கு வருவதற்குரிய தகுதியை பெற்று விட்டார்கள். உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். நாம் துன்பப்பட்டிருந்தாலும் நம்மை துன்பப்படுத்தினவரை நம்ம இன்பப்படுத்திட்டு போவோம். அதை கூட செய்ய முடியலன்னா நம்ம அவரை துன்பப்படுத்தாம செய்வோம். இதுதான் உணர்வு பூர்வம். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்மையும் செய்து விடால். ஆமா, இங்க இருக்கு. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னா அறிவுனால அவங்க மேன்மக்கள், ஒரு பக்குவ நிலையினால மேன்மை நிலை அடைந்தவர்கள், பிறப்புனால இல்ல, மெய் அறிதலினால. சரி, அவர்கள் அப்படிதான், அவர்கள் உணர்வார்கள். சுட்டாலும் சங்கு வெண்மை நிறம் தான் தரும். என்னுடைய இந்த சகம் தந்தது எது என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருந்தாலும் நான் அந்த உணர்வு பூர்வத்திலிருந்து விலகப் போவதில்லை. ஒரு ஓடை, அங்கு ஒரு தேல் விழுந்து விட்டது, அதை நான் காக்க வேண்டும். அதை நான் எடுக்கிறதுக்குள்ளார அது ஓடிடும், அந்த நீரை அடித்துட்டு போயிடும். அவ்வாறு போனால் மீன்களாலோ அல்லது வேற ஏதாலோ அதற்கு உயிர் அபாயம் ஏற்படும். அந்த நேரத்தில் நான் கோள்களை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நான் கையே கொடுத்து எடுக்கிறேன். அந்த உயிரின் மீது கொண்ட அன்பினால். அப்ப அந்த தேல் என்னை கொட்டும்தான். ஆமா, அது கடுமையான வலி, நெடி ஏறும். என்ன செய்யறது? அதனுடைய சுபாவம் அதுவாய் இருக்கிறது. நான் நல்ல மனம் படைத்த நரனாய் இருக்கிறேனே, அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கு என்ன மருந்து போடணுமோ போட்டுட்டு நிவாரணம் செஞ்சுட்டு போங்க. அப்படிதான் இங்க நிறைய மனிதர்கள் இருக்காங்க. கொடுக்கில்லாத மனிதர்களை கண்டிருக்கிறீர்களா? அவங்க சொல்லுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். நஞ்சுடைய நாகங்களை பார்த்துருக்கீங்களா? பல சொல்ல பார்த்துருக்கலாம். அங்க அந்த எல்லா கசடுகளும் இருக்கு. என்ன பண்றது? அவர்களுக்கு உணர்த்தும் போது உணர்த்திட்டோம், நம்ம உணர்ந்தே பயணிப்போம். அவர்கள் அப்படித்தான். அதற்காக என் சகோதரன் ஆயிராது, என் சகோதரன் இல்லைன்னு ஆயிராது. ஏன்னா ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவறையிடும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாய் நாங்கள். இப்ப நம்ம உடன் பிறந்தவன்லயும் ஒருத்தன் துஷ்டனா இருக்கான், எதிர்மறை கருத்து கொண்டவனா இருக்காங்கிறதுக்காக நம்ம தள்ளி வைத்திட முடியுமா? அப்படிதான். அதான் களமாற்று, காரிய மாற்று, கருத்தை மாற்று. ஏன்னா அங்க நிற்க நீ உணர்ச்சி பிளம்பாகி விடுவார். செயலுக்கு செயல். அங்க உனக்குள்ளார எதிரில் இருந்த நபரை எதிரி ஆக்கிறோம், முடிஞ்சிருச்சு. நீ அந்த மனிதன்ற அந்த தன்னிலை இழந்துருவ. என்ன காரணத்தினாலும் நீ அந்த மனிதத்தை இழந்துடக்கூடாதுங்கிறத உணர்வு தான் செய்யும். உரு பருந்து போனாலும் உணர்வு நிலையிலிருந்து வலுவாது இருக்க பழகு. மெய் உணர்விலிருந்து வலுவாது இருக்க பழகு. இது போய் கூடுதானே, பல கூடிதானே இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மெய்பொருள் மாய கிளியனதானே விற்றிருக்கிறது. அப்ப என் உடலே இல்லை நான் அப்படின்றது உணர்ந்து உடல் அருந்து விழுந்தாலும் நான் மெய் உணர்வில் இருந்து வலுவாதவனும் என் சித்தத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கடும் திடத்துடன் இருங்கள். உணர்ச்சியை தள்ளி வையுங்கள். உணர்ச்சி தான் சகல பிள்ளைகளையும் செய்தது. அதனால உருக்கமா பாருங்க இந்த உலக உயிர்களை, உங்களுக்குள்ள உருக்கத்திற்குள்ள போங்க. ஆமாப்பா, அது அந்த உருக்கம் தான் இறுக்கத்தை அகற்றுவது, அரக்கத்தை அகற்றுவது. அரக்கங்கிறது இந்த நபரையே அழிச்சிரும். ஆமா, உருக்கங்கிறது மிக சாதாரணமானது, மிக உயர்வா காண வச்சிரும். இறையா வரைக்கும் அதால காண முடியும். ஏன்னா அது அந்த பாடலை கேட்டிருக்கும். சிவன் என்ன வேறு இல்லை, சிவனார் அறிஞர், சிவனார் அறிந்த பின் சிவனாயிட்டு இருந்தாரே, தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். அப்ப அவன் உயிரில் சிவத்தை கண்டுட்டான் அப்படின்னா அவன் இறை வடிவாவே கண்டுருவான். அப்போ இறை பேர் உணர்வுக்குள்ளார போயிடுவான். அதுதான் உணர்வு செய்யற வேலை. உணர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அதை கசடா காண வச்சிரும், ஒரு புழுவா காண வச்சிரும். தனக்கு ஒத்து வந்துச்சுன்னா தூக்கி தலையில வைக்கும், எதிராயிட்டானா அவனை போட்டு புதைச்சு வச்சிரும். இவ்வளவு வேலை செய்யக்கூடியது உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை தள்ளி வையுங்கள். உடலினுடைய ஆதாரம் உணர்ச்சி.
ஆனால் இங்கே வைக்கப்பட்டிருக்க சவாலும் உணர்ச்சியை கடந்து உணர்வு நிலையை அதற்கப்புறம் அந்த ஒரு நெடும் பயணத்தில் மெய் உணர்வு நிலை எழுதி அந்த நெடும் பயணத்தில் மெய் சேர்ந்து இந்த உணர்வையும் கலட்டி விடுதல். ஆம் செல்வங்கள், நீங்கள் யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். யாருடைய உள்ள வருந்துதலுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளாதீர்கள். காணலால் துன்பப்படுத்திடாதீங்க. சிந்தையால் உங்களை நீங்கள் துன்பப்படுத்திக்காதீங்க. எவ்வளவு உங்களை விடுவித்து ஒரு வாழ்வு வாழ முடியுமோ அவ்வளவு வாழுங்கள். இந்த உலகம் உங்களை என்ன எதிர்மறையாக பேசியிருந்தாலும், யார் பேசியிருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் தராதிங்க. ஏன்னா இது இப்படிதான் இந்த வானத்தை மழை பெய்யறத நம்ம நிறுத்த முடியாது. அது மாதிரி இங்கே இயற்கையும் சில மனிதர்களிடத்திலிருந்து அது அவ்விதத்தில் நம்ம செய்யும். அதுக்காக நம்ம பெருசுப்படுத்த வேணாம், தள்ளி வச்சிட வேணாம். குணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ யாரையும் உங்கள் உள்ளத்திலிருந்து தள்ளி வைத்து விடாதீர்கள். தேவைப்பட்டால் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இந்த வாழ்வு வாழ்ந்ததின் பலனை அடைய வேண்டும் என்று சொல்லுங்கள். நிம்மதி கொண்டு நீ நிம்மதி அடைவா. இருக்கிறதெல்லாம் எதிரியாக்கிட்டு அவங்களெல்லாம் கடினப்படுத்திட்டு இதெல்லாம் நம்ம வேணா இப்ப வேணா நான் திட்டேன் அவன் மறந்துடலாம் வந்துடலாம். அதெல்லாம் உள்ள விதைக்கப்படும். நிறைந்த குளம் எரியப்படும் கல்லுக்கு அனைத்தும் கணக்கு இருக்கிறது. அது நீர் இருத்தும் பொழுதுதான் அந்த மெய்யுண்மை தெரியும். அந்த கல்கள் ஓன் தலைமையில் எடுத்து வைக்கப்படும். நீ தான் சுமந்து செல்லணும். செவனேன்னு போயிருந்திருக்கலாம். நான் திரு ஓடி போய் நான் குறி எழுதியிருப்பேன். ஆனால் இந்த ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மனிதர்களை காணலாலோ சொல்லாலோ செயலாலோ வதை செய்தது. அது உங்களை தொடரும். விழிப்புணர்வுடன் இருங்கள். இன்னா செய்தாரை கெட்டதே செஞ்சிருந்தாலும் நல்லது செய்யுங்க. தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் சேரட்டும் நற்றவத்து நம சிவாயத்திற்கு யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். அவன் இருக்கிற பெரும் வீடு இந்த உலகத்திலே விலை மதிப்பு மிக்கது தேகம். அதை விட விலை மதிப்பு மிக்கது மனம். விலையே வைக்க முடியாதது உயிர், பேருயிர். அதனால எளிமையாக உங்களை விடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மழலையை கூட பொறுமானம் இல்லாமல், ஒரு பிச்சைக்காரர்கள் கூட பொறுமானம் இல்லாமல், ஒரு உண்மத்தர்கள் கூட பொறுமானம் இல்லாமல், ஒரு கேட்பாரற்ற ஏழைகளை கூட நீங்க பொறுமானம் இல்லாமல் பார்த்து விடாதீர்கள். ஆமா, உருவத்தை காண்பவன் மனிதன், உள்ளத்தை காண்பவன் இறைவன். அவன் உன்னுடைய கண்காணி அங்கிருந்து உன் உள்ளத்தால் உன்னை அளக்கிறான். ஆமா, சும்மா நம் பாட்டுக்கு இன்னைக்கு சுத்தி பெரிய நான் யார் தெரியுமான பாவப்பட்டவனே, மறுமலைக்கு காத்திருக்கும் சருகினி, உன்னை வீழ்த்த ஆயுதம் தேவையில்லை. காற்று கதவடித்து வேலையை முடிச்சுட்டு அங்க வேலையை முடிச்சிடும். இது சத்தியம். இதை நம்ம உணரணுமா இல்லையா? இந்த நெல் விதைத்ததின் நோக்கம் அது ஒரு முதிர்ந்த நெல் மணிகளை தரணுங்கிறதுக்காக தான். நீங்களும் ஒரு முதிர்ந்த நிலையில் உங்களுடைய வாழ்ந்ததின் பலனை வாழும் காலத்திலும் வாழ்ந்த பின்னும் இந்த உலகத்திற்கு வழங்குங்கள். நீங்கள் உணர்வெய்தி மெய் உணர்வெய்தி மெய் சேர வந்திருப்பவர்கள். அதை கணம் மறவாதிருங்கள். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலிருந்து அந்த உணர்வு பூர்வம் இருக்கட்டும். ஆம் செல்வங்களே, பல கல்விகளை நமக்கு நடத்துவதில்லை. நம் குருநாதன் ஏனோ தெரியவில்லை. ஒவ்வொரு ஊசி முனைக்கும் ஒரு கல்வியை வைத்துட்டு அவனுக்கும் பொழுது போகாது. அவனுக்கும் வேற யாரையும் தெரியாது. எனக்கு அவனை விட்டா வேற யாரும் கிடையாது. அதனால ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கல்வியை வைத்தான். அந்த கல்வியின் விளைச்சலை தான் இங்க வைக்கிறோம். இது எங்களுடைய சூழ்நிலை. இங்க ஒரு கருவி அங்க ஒரு கையாளுபவனால் கையாளப்பட்டிருக்கிறது. நாங்களும் உங்களைப் போலத்தான். இதெல்லாம் முடியல அப்படின்னா நீங்க அந்த இறைவனிடம் கேளுங்க. எளிதில் நான் உணர்ச்சி வசப்பட்ட இறைவா, உணர்வு பூர்வமே வரமாட்டேங்குது, சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது, அப்படியே ஊன் கடையில நின்ன மாதிரியே தான் அந்த உடலும் மனமும் இருக்கு அப்படிலாம் நினைச்சிடாது. வேண்டுவன அறிபவன், வேண்டுவன தருபவன், எப்பொருளும் ஆக்குவோன் ஈசன். நீ இதுதான் வேணும்னா உனக்கு விளையாட்டுக்காக எதையும் காலுக்கும் கீழ் கிடத்துபவன் தோளுடை தோழன் சிவப்பரம்பொருள். மறந்து விடாதீர்கள், காத்திருக்கணும். ஒரு விதை கிட்ட போயிட்டு நீ பாட்டுக்கு எனக்கு மாம்பழம் கொடு மாம்பழம் கொடு, விதை
அதை அன்றாடம் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காத. வச்சுட்டியா? வச்சுட்டேன். அந்த 4-5 முளை இலைகள் விடுமுறை காத்திரு, அப்படியே அதை பாதுகாத்துரு. அவ்வளோதான். அது ஒரு நாள் தரும். அதே மாதிரி தான் உணர்வும். உடனே எல்லாம் பலன் அளிக்காது. சிறுக சிறுக நம்ம உணர்வு மயமாக ஆகணும். இந்த உணர்ச்சி வசத்திலிருந்து விலகணும். ஏன்னா எல்லை இல்லாத உணர்ச்சி. காமத்தின் களியாட்டத்தில் பிறந்தவன் மனிதன். அவனோட ஒவ்வொரு அணுவுக்குள்ளாரையும் உணர்ச்சி பூர்வம் இருக்கும். ஒரு நிமிடம் போதும், நினைச்சுக்கிட்டா போதும், உணர்ச்சி வசப்பட்டுருவான். அப்போ மூலமே இது. இச்சையிலிருந்து தொடங்கி ஞானத்தை அடைவதுதான் வாழ்க்கை. உணர்ச்சியிலிருந்து தொடங்கி உணர்வு எய்துவது மெய். உணர்வு எய்துவது தான் நம் வாழ்வின் முடிவு. ஆமா, ஒரு மனதை நான் உணர்வு பூர்வமா செலுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, கடுமையான பயிற்சியின் பேரால செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்வு அதெல்லாம் பறிச்சிரும், முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம உணர்வு பூர்வம் ஆகுறது அப்படின்னா நம்மளுடைய விழிப்பு நிலை இங்கேயே இருக்கணும். என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டே. நம்ம பாட்டுக்கு பக்கத்து தெருவில், பக்கத்து ஊர்ல, பக்கத்து தேசத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. உன் மாளிகைக்குள் நீ விற்றிருந்து அங்கு கணம் கணம் ஒவ்வொரு அடியும் அங்கு சிந்தைக்கு ஆணையிட்டு, எண்ணத்திற்கு ஆணையிட்டு எண்ணுவது, சிந்தைக்கு ஆணையிட்டு அதை செலுத்துவது, இது கடினம். ஆனா உன்னால முடியும். நம்பணும், ஆழ்ந்து நம்பணும். இங்கு என்னை தவிர எதுவுமே இல்லை, உன்னை தவிர எதுவுமே இல்லை. இது பேருண்மை அறிய ரகசியம். ஆமா, ஏன்னா இங்க மூலம். என்னை தாங்க மண்ணை வைத்துட்டு மண்ணை ஆகாசம் கொண்டு தாங்குறான் கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில. இந்த நீ மண்ணில் கண்ட எல்லா பேரண்டமும் என் தேகத்துக்குள்ள இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. அப்ப அதற்கு ஆதாரமும் வெற்றிடமும் சூட்சமும் தான். எனக்கு ஆதாரமும் வெற்றிடமும் சூட்சமும் தான். அப்ப நான் தானே இது. அது சூட்சமம் தரித்திருக்கிற சரீரம் தானே இது. சாரீரம் தரித்திருக்கிற சரீரம் தானே இது. அரு தரித்திருக்கிற உரு தானே இது. அப்ப அரு ஒன்று தானே இருக்கிறது. இப்ப நீ அருமயமா உணர்ந்துட்ட அப்படின்னா நான் பதத்தை எடுத்துருவேன். நான் இருக்கும் முறை அவன் வருவதில்லை. அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை, யாரும் இருப்பதில்லை. இங்கு அநேகம் அகன்ற பின் ஒரு ஏகம் இருக்கிறது. அதை காணுபவன் ஏகனாய் உணர்கிறான், காணுவதையும் ஏகமாய் காணுகிறான். இங்கு ஏகம் தவிர எதுவுமே இல்லை, ஏகாந்தம் தவிர எதுவுமே இல்லை எனும் பேருணர்வை ஏறி சதானந்தத்தில் வெற்றிருக்கிறான். சிவமங்கலம் செல்வங்கள்.